மாண்புமிகு முதல் முறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, தம்பி சொன்னதை போல சேப்பாக்கத்தின் சேகூர் அவர்களே, என்ன சார் சொன்னீங்க? 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் தரப்படும், இடியாப்பம் போயிருச்சு. 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தரப்படும், பெட்ரோல் எரியல, கேட்டேன் பயிர் எரியுதியா? 75 ரூபா. தாய்மார்கள்லாம் இருக்கீங்கம்மா, என்னம்மா சொன்னாங்க? கரண்ட் பில்லு உங்களுக்கு கம்மியா வரும். ஆனா மாவட்டம் எங்கள் மீது நாங்க செலவு பண்ணக்கூடாது அக்கறை வைத்து அண்ணன் இந்த பக்கம் மேடையில் ஏற்றன மின்சார சிக்கனத்திற்காக அந்த பக்கம் கரண்ட் கட்டு பண்ண காவல்துறை உளவுத்துறை நண்பர்களுக்கு இந்த இடத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ரொம்ப நேரம் இல்ல, சுருக்கமா, எங்க தலைவர் யார் தெரியுமா? வீடியோ காலில் வருகிற தலைவர் அல்ல, வீட்டுக்கே வரக்கூடிய தலைவர். அன்னைக்கு நைட்டு மழையில நனைஞ்சிட்டு நான் வீட்டுக்கு போனேன். போனுக்கு மேல போனு, நம்ம பசங்க நின்று இவ்வளவு போன் வருது எடுத்தா, அண்ணா ட்விட்டரை பாருங்க, அண்ணா யூடியூப பாருங்கன்றாங்க. என்ன மணி சொல்லு மணி, அண்ணா நீ திறந்து பாருங்க. பார்த்தா அண்ணே நீங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா பரவாயில்ல, எங்களுக்கே சர்ப்ரைஸ். தலைவரை கூட்டு போய் சிவகங்கையில அஜித்குமார் வீட்டுக்கே போய் நிக்க வச்சீங்க பாருங்க. இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு பொதுச் செயலாளர் தமிழக அரசியல் கிடைத்த வரங்க. அங்கன்னு இல்ல, எல்லா இடத்துக்கும் வருவாரு. இந்த மண்ணுல தொட்டுவிடும் தூரத்துல மெரினா பீச்ல கிழக்குல சூரியன் கூட முளைக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுடைய மூளை முடுக்கல கூட தாமரை முளைக்க வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. ஒரே நேரத்தில் தாயும் தந்தையும் அழைத்தால் தாயின் குரலுக்கு ஓடு, ஏன் என்று சொன்னால் தாயின் காலடியில் தான் சொர்க்கம். நபிகள் நாயகம் சொன்னார். இங்க இருக்காங்க பாருங்க எங்களுடைய உம்மாக்கள் தாய்மார்கள், உங்களுடைய திருமுகத்தெல்லாம் பார்த்து சொல்றேன், எங்களினுடைய கடைசி தொண்டன் இருக்கும் வரை, அவருடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை, கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை, திருவல்லிக்கண்ணி மசூதி மண்ணில் இருந்து சொல்கிறேன், இதய சுத்தத்தோடு சொல்கிறேன், எல்லாம் அல்ல இறைவன் அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் சொல்கிறேன், பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. எப்படி வைப்போம்? முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தது யாருங்க? அவ்வளவு சீக்கிரம் தலாக் சொல்ல முடியாது, அதுக்கு அவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு ஆண் தலாக் சொல்றேன்னா அவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு. ஆனா அதே பாருங்க, புனித இஸ்லாம் ஒரு வாழ்வியல் நெறி. ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அந்த திருமணத்திலிருந்து வெளியேறக்கூடிய பெண்ணுரிமையை தந்திருக்கக்கூடிய மார்க்கம் புனித இஸ்லாம் மார்க்கம். அந்த சகோதரர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல தாங்க. தமிழக வெற்றி கழகமோ எங்களோ பொதுச் செயலாளர் தலைவரோ இஸ்லாமிய சொந்தங்களை வெறும் வாக்காக பார்க்கல, ஒரு வாழ்க்கையாக பார்க்கிறோம். ஏனென்று சொல்ல அவர்கிட்ட கேட்டேன், இஃப்தார் நோன்பு விருந்து, நோன்பு துறப்பைக்கு இத்தனை பேரை கூப்பிட்டோம், 1500 பேரு, எவ்வளவு பேர் நான் வருவாங்க? 2500 பேருனாரு. சரி நான் பாத்துக்கலாம். அங்க போய் பார்த்தேன், 10,000 பேரு, எல்லாருமே இஸ்லாமியர்கள், முண்டி அடிச்சு அவ்வளவு பேர், அன்பு, நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி நீட்டா முடிச்சு தலைவர் வெளில அமிச்சிட்டாரு. இந்த பக்கம் புதுசுல இந்த பக்கம் போயிட்டேன். எப்படின்னு இவ்வளவு திட்டமிட்டு அவங்க எப்படி உட்காருவாங்க, என்ன சாப்பிடுவாங்க, அவங்க எங்க வந்து துவா பண்ணுவாங்க, எங்க பிரேயர் பண்ணுவாங்க, அப்படி கச்சிதமா. அப்பதான் எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரு, சார் பிறந்தது நான் ஒரு இந்து குடும்பத்துல இருக்கலாம், என்ன வளர்த்தது ஒரு இஸ்லாமிய குடும்பம் சொன்னவருங்க எங்க பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த். திமுக அரசு நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், சொன்னதை செஞ்சா போதும். யாரும் அமைச்சரா மணிதான் சொன்னாப்ல, என்னது நம்மள லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்களா, ஏன் ரைட் ஹேண்ட்ல என்ன சுலுக்கா? ஒரு ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்களா அவங்க? இன்னொரு மினிஸ்டர் என்ன சொன்னாரு, நம்ம தலைவர் பச்சா. அண்ணே துரைமுருகன், எங்க தலைவர் பச்சானா, உதயநிதி என்ன சோட்டா பச்சானே. இந்த விளையாட்டு எங்க கிட்ட வேண்டாம். ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு வந்திருக்கோம். எங்க பொதுச் செயலாளர் எங்களை வந்து ஒழுங்கா வழி நடத்தி எந்த இடத்துல ஒரு அறிக்கையில கூட மாண்புமிகு விட்டா போன் அடிப்பாரு. ஏன் மாண்புமிகு விட்டீங்க போடுங்க. மரியாதையான ஒரு கட்சினா தமிழ் நிலப்பரப்புல தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் என்பதை சொல்லி போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் உங்க கூட இருக்கிறாரு திலீப் குமார், வழக்கறிஞர் அணி இருக்கு, மணி விக்னேஸ்வரன் எல்லாரும் இருக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அங்க கரண்ட் கட் பண்ணாங்க, கண்டிப்பா எலெக்ஷனுக்குள்ள தமிழ்நாடே கரண்ட் கட் ஆகி இருட்டுல மூழ்கிறோம். சொன்ன எல்லா வாக்குறதையும் இடியா போ அப்படின்னு போயிரும். நம்மள பி டீம் சொல்றவங்க என்ன பேசுறாங்க, காலையில பேட்டி எடுக்கிறாங்கன்னா மோடிக்கும் பயம் இல்ல, ஈடிக்கும் பயம் இல்ல, சாயங்காலம் டெல்லியில பார்த்தா கைய பிடிச்சு தெய்வமே, மோடி தெய்வமே, கைய காலா நினைக்கிற தெய்வமே, என்ன சார் இது அப்படின்னு கேட்டா டிபேட்ல சொல்றாங்க, அவரு நிதியை காப்பாத்த போனாரு. எந்த நிதி? உதயநிதியை காப்பாத்த போயிருக்காப்ல. நீங்கெல்லாம் பேசலாமா? தெளிவா செயற்குழு உலகத்திலே இவ்வளவு சிறப்பா நடந்தது இல்லைங்க. திட்டமிட்டு செஞ்சு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தெளிவா சொல்லிட்டாரு. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் போற்றுதலுக்குரிய வெற்றி தலைவர் தளபதி ஒருவர் தான். தீய சக்தி பாஜகவோடு திமுகவோடு ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, கூட்டணி இல்ல, இல்லவே இல்ல.
2026 நெருங்கிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கட்சியில இருந்து வந்தவங்க எல்லாம் சேகவர என்ன சொன்னாரு? நீட்டு முடித்து வைக்கப்படும், விவசாய கடன் முடித்து வைக்கப்படும், கல்வி கடன் முடித்து வைக்கப்படும். இந்த சேப்பாக்கம் மண்ணில இருந்து சொல்ற 2026 உங்க ஆட்சி முடித்து வைக்கப்படும். 2026 தொட்டுவிடும் தூரத்துல செஞ்சாஜ் கோட்டையில நம்ம தளபதி கொடி பறக்க போகுது. அந்த தொடக்கம் இந்த சேப்பாக்க மண்ணில இருந்தே பிறக்க போகுது. இந்த மண்ணில் இருந்து இந்த மண்ணின் மைந்தர்களாக இங்க இருக்கக்கூடிய ஒத்தனை திருமுகத்தையும் பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கை எனக்கு பிறக்கிறது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் கடினமாக உழைத்து மாவட்ட செயலாளருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நாம் பலம் சேர்ப்போம். வெற்றி தலைவர் தளபதி, வெற்றி தலைவர் தளபதி, வெற்றி தலைவர் தளபதி. இன்னும் பல கருத்துக்கள் சுருக்கும். ஆனா இருக்கிற நேரமோ சுருக்கும். அது இதுக்கு மேல பேசினா பொதுச்செயலாளருக்கு எனக்கும் வரும் பிணக்கம். அதனால் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். ஸ்டாலின் தான் வராரு, சாரி சொல்ல போறாரு. இந்த பாட்டை எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் தான் வராரு என்ன போட்டாங்க சாங்க, சாரி சொல்லிக்கிட்டு தெரியுறாரு. இந்த பொம்மை முதல்வருக்கு வாரம் ஒரு நாடகம். போன வாரம் ஒரு நாடகம், இந்த வாரம் சாரி நாடகம். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் எப்படி இருக்கு? தாய்மார்கள் சொல்லுங்க. போதைப் பொருள் சென்னையில புழக்கம் இருக்கா இல்லையா? அதை அடக்க முடியல. ஒரு பையனை கொண்டு போய் கம்மாக்காட்டுல வச்சு அடிச்சே கொன்னுட்டு 50 லட்சம் விலை பேசுறாங்க. இதுதான் காவல்துறையை கையில வைத்திருக்க முதல்வரின் லட்சணம், ஆட்சி நடத்துற லட்சணம். இது எல்லாத்திற்கும் மேலாக நடந்த சம்பவத்தை மறைப்பதற்காக திமுக கொடி கட்டி திமுகவினர் அடிப்படையில் கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் திமுகவின் மாவட்ட கழக துணை செயலாளர் சிவகங்கை சென்ற சேங்கை மாறன் போய் டீல் பேசியிருக்கார். இப்படிப்பட்ட மன்னராட்சி குடும்பம் நடத்துகின்ற காட்டாட்சியை வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியின் எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார். பருவக்காற்று போல 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவார். ஏன் வருகிறார் 6 மாதத்துக்கு ஒரு முறை? போட்டோ ஷூட் எடுக்க. கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி மழை வந்துச்சா, அப்ப போட்டோ ஷூட் எடுக்க வந்தார். அடுத்த மழை இப்ப வரப்போது, இனிமேலுக்கு வருவார். இந்த எம்எல்ஏ கடைசியா நீங்க எப்ப பாத்தீங்க? அடுத்த எலெக்ஷனுக்கு மட்டும்தான் பாப்பீங்க. அடுத்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நீட் இஷ்யூ பத்தி பேசினாரு. இங்க பெண் பிள்ளைகள் இருக்கீங்க. துணை முதல்வர் அவர்கள் என்ன சொன்னார்? எங்க அப்பா ஆட்சிக்கு வந்தா நீட்டை ஒழிச்சிருவேன்னு சொன்னார். ஒழிச்சிட்டாரா நீட்ட? சொல்லுங்க, நீட்டை ஒழிச்சிட்டாரா? அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் நீட்டை ஒழிக்கிற ரகசியம் தெரியும் என்றார்கள். அவர்களுக்கு தெரியும் எல்லாம் டாஸ்மார்க்கில் 10 ரூபாய் வாங்குவது மட்டும்தான். 10 ரூபாய் வாங்குவதை தவிர இவர்களுக்கு எதுவும் தெரியாது. வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் நேற்று பரந்தூர் மக்களின் உணர்வை வெளிப்படுத்தினார். அதற்கு சென்னையில் உள்ள ஒரு அமைச்சர் அதிகாரம் இருக்குங்கிற ஒரு மமதையில் சொல்லியிருக்கிறார், லெப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவோம் என்று. 10 ஆண்டுகள் வனவாசம் போனது இந்த அமைச்சருக்கு ஞாபகம் இல்லையா? வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் திமுக குடும்பத்தையும் திமுக குடும்பத்தின் அடியாட்களையும் நிரந்தர வனவாசத்திற்கு அனுப்பி வைப்பார். அடுத்து இங்க இஸ்லாமிய பெருமக்கள் பெருமளவில் இருக்கீங்க. திமுகவினரிடம் கேளுங்கள், இஸ்லாமிய சிறை கைதிகள் வெளியிடுவோம் சொன்னாங்களே, இதுவரை வெளியிட்டாங்களா? இஸ்லாமிய சிறை கைதிகளை 20 ஆண்டுகளுக்கு மேல இருக்க சிறை கைதிகளை வெளியிடுவோம் சொன்னாங்களே, இன்னைக்கு வரை வெளியிடல. அதே போல தமிழகம் எங்கும் இருக்கு. இங்க மாஸ்க் இருக்கு, ஒக்ஃபுல் லேண்ட்ஸ் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் திமுகவினரை ஆக்கிரமித்திருக்காங்க. அதையெல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, ஓட்டு கேட்டு வந்தா. இது எல்லாத்திற்கும் மேலாக இந்த 51வது பிறந்த நாளை தளபதி அவர் தமிழக வெற்றி கழகம் தலைவராக கொண்டாடுகிறோம். அடுத்த ஆண்டு ஜூன் 22 தமிழக முதல்வரின் பிறந்த நாளாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.